ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நந்தி ஹில்ஸில் இருக்கோம். நந்தி ஹில்ஸில் என்ன இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குது, அப்புறம் கிளைமேட் எப்படி இருக்குது, ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஆமாம் சார், உட்காரலாம் அப்படியே. விநாயகர் கோவில் இருக்கு. இன்னுமே கூட்டம் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஹில்ஸ் போகிறோம். மணி இப்போ 3 மணி. ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். நானும் சாயந்தரம் ஒரு வழியாகவே கிளம்பிருக்கோம். ஆமாம். ஸோ டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராஃபிக் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் பார்ப்போம். தொண்டை கட்டியிருக்கு. கோல்டு, செம்ம கோல்டு. கிளைமேட் செம்ம கோல்டாக இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர்ஸு, அதாவது 1.5 hour ஆகும்னு போட்டிருக்கு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நந்தி ஹில்ஸ் போகிறேன். ஸோ ரூட் எப்படி இருக்குன்னு தெரில. ப்ளஸ் அங்கே க்ரௌடு இருக்கமா காலியாக இருக்கமா அப்படின்னு தெரில. இப்போ நாங்கள் போகிறது வீக்கெண்ட் தான். ரோடு செம்ம காலியாக இருக்குது. காலையில் பெங்களூர் ரோட்டில் வண்டி ஓட்டுறது செம்மையாக இருக்குது. ஓகே, இது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குது. வாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். காய்ஸ், மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக போகுது. செம்ம ஜில்லுன்னு இருக்குது. காய்ஸ், நந்தி ஹில்ஸில் நாங்கள் மட்டும் தான் வரோன்னு பார்த்தா இங்கே ஒரு ஊரே வந்திருக்கு. இவங்கள தாண்டி நந்தி ஹில்ஸ் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரில. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. காலையில் 5 மணிக்கு. தெரியுது. ஸோ நந்தி ஹில்ஸை பற்றி சொல்லணும்னா, நந்தி ஹில்ஸ் வந்து திப்பு சுல்தானோட சம்மர் வெக்கேஷன் பாயிண்ட்டு. இங்கே 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து சிவன் கோயிலும், இன்னொன்று வந்து நந்தீஸ்வரர் கோயில்னு நினைக்கிறேன். அந்த கோயில் இருக்குது. காய்ஸ், சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பட் நிசா ரீல்ஸில் காட்டின மாதிரி க்ளவுட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் சன்ரைஸ் மட்டும்தான். வந்ததுக்கு வர்த்து. சங்கர் தான் கொஞ்சம் காண்டாகிறான். நிலாவில் இருக்க அந்த ஆஸ்ட்ரோனட் மாதிரியே இருக்கான் பாருங்க. கைஸ், நந்தி ஹில்ஸ் வந்துட்டோம். சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம க்ரௌடு. எங்கேருந்து வராங்கன்னே தெரில. அவ்வளோ க்ரௌடு. எல்லாம் முக்கால் பாகம் பைக்கர்ஸ் தான். அவ்வளோ பைக் வந்துருக்கு. நல்லாயிருக்கு, கூலிங்காக இருக்குது. சன்ரைஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. எங்களுக்கு டைம் ஆகுது. சென்னை வரைக்கும் போனோம். ஆனால் நாங்கள் கிளம்புறோம். சங்கருக்கு லைட்டாக உடம்பு முடியல. 6 மணி நேரம் பைக் வர ஓட்டணும். ஸோ கன்சிடரிங் ஆல் தட் இதோட முடித்து கொள்கிறோம். அவ்வளோதான். மவுண்டன் நேரம். இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது கோயில். பட் நம்மளுக்கு டைம் இல்லை. கிளம்பி போகலாம். என்ன பண்ணுறா? இது தாங்க நந்தி ஹில்ஸ். இவ்வளோதான். கோயில் இருக்குது. ஓகே, நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது.
வா இறங்க வா. இது ஒரு கோயில் இருக்கு. கைஸ் சன்ரைஸ் பார்த்தாச்சு, கிளம்புறோம். சங்கர் தட்டு தடுமாறி வந்துட்டு இருக்கான். அவ்வளோ சீன் இல்லை, கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன். மேலே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அவ்வளோதான், 10 நிமிஷம் தான். இதுக்கு மேலே அங்கே எப்படி இருக்கோம் எனக்கு தெரில. நம்ம கிளம்ப வேண்டியது தான். 6 ஹவர்ஸ் நம்மளுக்கு ட்ராவல் இருக்குது. 6 to 7 ஹவர்ஸு. எல்லாம் ஓடுறாங்க சன்ரைஸ் வந்துட போதுட்டு. டெய்லி தானே சன்ரைஸ் வருது, ஏன்டா பார்த்துருக்கீங்க. நான் ஷார்ட் கட்டில் போக போகிறோம். இது ஒரு ஷார்ட் கட்டு. எவ்வளோ வண்டி நிற்குது. நந்தி ஹில்ஸ் வராமல் இருந்தால் 4 o'clock வந்துடுங்க. நந்தி ஹில்ஸ் சூப்பராக தான் இருக்குது. ஸ்டேலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதில் தான் சுமாராக இருக்குது. ஓகே, ஒரு வாட்டி வரலாம். வியூ பாயிண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. இது ஒரு மலை. சி இங்கே பாரு, சன்னு வருது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சைடு அடிக்கிறது, மலையில் அடிக்கிறதோட சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. ஆமாம் கைஸ், நந்தி ஹில்ஸ்னு சொல்லிட்டு நந்தி ஹில்ஸ் கதை முடிச்சாச்சு. நந்தி ஹில்ஸ் பார்த்தாச்சு. அவ்வளோதான், சென்னை கிளம்புறோம். இறங்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியல, ஏறும் போதே த்ரில்லிங்காக இருந்தது. அப்பா எவ்வளோ கூட்டம், இன்னுமே கூட்டம் வருது. அப்படியே சுற்றிட்டு போனோம். இது ஷார்ட் கட்டா? கைஸ், நந்தி ஹில்ஸ் பார்த்தாச்சு. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வண்டி